Hello viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ் 11th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் இருக்கு. இன்ட்ரோடக்ஷன் டு மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஃபர்ஸ்ட் மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னா என்ன அப்படின்னா ஸ்டடி ஆஃப் எக்கனாமி ஆஃப் an individual units அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க இப்போ லெசனுக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். எக்கனாமிக்ஸ்னா என்ன? எக்கனாமிக்ஸ் ஒரு விளக்கம் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கான விளக்கம்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் அப்புறம் ஸ்கோப் ரெண்டுக்குமே விளக்கமா இருக்கு அப்படின்னு எக்கனாமிக்ஸை சொல்றாங்க. அடுத்து எக்கனாமிக்ஸ்க்கு ஒரு கரெக்டான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா 19th செஞ்சுரியில் ஆல்ஃபர்ட் மார்ஷல் அவங்க தான் எக்கனாமிக்ஸ்னு பேர் வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பொலிட்டிக்கல் எக்கனாமி அப்படின்னு இருந்ததை இவர் ரீநேம் பண்ணி வச்சிருக்காரு. பாரு எக்கனாமிக்ஸுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் கிரீக் வேர்ட்லேருந்து வந்திருக்கு. ஐகோனாமிகோஸ் அப்படின்னு பேர். ஐகோஸ்னா ஹவுஸ் ஹோல்டு, நிமன் அப்படின்னா மேனேஜ்மெண்ட். அப்போ எக்கனாமிக்ஸ்னா என்ன? மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு. ஹவுஸ் ஹோல்டு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறனால, அதாவது வீடு அதாவது ஒரு வீடும் சேர்ந்து தான் ஃபுல்லாக ஒரு குரூப் ஆஃப் ஃபார்ம் ஆரம்பிக்குது. ஃபார்ம் சேர்ந்து இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்குது. இண்டஸ்ட்ரீஸ் சேர்ந்து ஒரு எக்கனாமி ஆரம்பிக்குது. எக்கனாமிக்ஸ்லாம் சேர்ந்து ஒரு கண்ட்ரியை உருவாக்குது. இது மூலமாக என்ன தெரியுது? எக்கனாமி மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுனால இதுக்கு எக்கனாமிக்ஸ்க்கு மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னு அர்த்தம் இருக்குது. அடுத்து நேச்சர் பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு ஒரு நிறையா எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வரிசையாக பார்ப்போம். த நேச்சர் ஆஃப் சப்ஜெக்ட் ரெஃபர்ஸ் டு த கண்டென்ட்ஸ் அண்ட் ஹவு அண்ட் வை they find a place in subject. The nature is understood by studying the various definition given by Nobel economist. எக்கனாமிக் ஃபுல் அண்ட் ஃபுல் தியரிஸாக தான் இருக்கும். அந்த தியரிஸ் ஃபுல்லாக அன்டெஸ்டட். டெஸ்ட் பண்ணாலும் அது ப்ரூவ் ஆகாது. சயின்ஸ் படித்தோம்னா சயின்ஸு ஆர்ட்ஸு அதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த லெசன்லேயே. பின்னாடி நம்ம அதை பார்ப்போம். முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க? பொலிட்டிக்கல் எக்கனாமி இஸ் said to be have strangled itself with definitions. அதாவது பொலிட்டிக்கல் எக்கனாமி, அதாவது 19th செஞ்சுரிக்கு முன்னாடி இது ஜேஎம் கீன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜேஎம் கீன்ஸ் 19th செஞ்சுரிக்கு முன்னாடி வாழ்ந்தவர். அதனால அவர் என்ன சொல்லியிருக்காரு? பொலிட்டிக்கல் எக்கனாமின்னு சொல்லியிருக்காரு. 19th செஞ்சுரிக்கு அப்புறம் ஆல்ஃபர்ட் மார்ஷல் எக்கனாமிக்ஸ்னு பேர் மாற்றினாங்க. அதனால இந்த இடத்துல இப்போ எக்கனாமிக்ஸ் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவர் சொன்ன டெஃபினிஷனை அதே மாதிரி எழுதணும். பொலிட்டிக்கல் எக்கனாமி இஸ் said to have strangled itself with definitions. ஒரு காலகட்டத்தில் வாங்கின வேற எக்கனாமிக்ஸ்னால கொடுக்கப்பட்ட டெஃபினிஷன் எல்லாமே சேர்ந்து தான் பொலிட்டிக்கல் எக்கனாமியாக இருக்குது. அது ஒன்றுக்கு ஒன்று இன்டர் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு ஜேஎம்கின்னு சொல்லியிருக்காரு. முக்கியமாக எக்கனாமிக்ஸில் இருக்கிறது வெறும் 4 டெஃபினிஷன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் வெல்த்து, அடுத்து வெல்ஃபேர், அதுக்கு ஸ்கேர்சிட்டி, அடுத்து க்ரோத். வெல்த் சொன்னவர் ஆடம் ஸ்மித். வெல்ஃபேர் சொன்னவர் ஆல்ஃபர்ட் மார்ஷல். ஸ்கேர்சிட்டி சொன்னது லினன் ராபின்ஸ். க்ரோத் சொன்னது சாமுவல்சன், பாவல் சாமுவல்சன் ஒரு ஃபுல் பேர். அடுத்து இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் வெல்த் டெஃபினிஷனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். வெல்த் டெஃபினிஷன் யார் கொடுத்துருக்காங்க? ஆடம்ஸ் ஸ்மித். அவரை பற்றி ஒரு சின்ன குறிப்பு. 1723 to 1790 அவர் வாழ்ந்த காலகட்டம். அப்போ ஒரு புக்கு எழுதியிருக்காரு 1776ல் an enquiry into the causes of wealth of nation அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு எழுதியிருக்காரு. இது எழுதின பிறகு தான் அவர் ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆடம்ஸ் ஸ்மித் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது என்ன எரா அப்படி சேர்க்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் டிஃப்ரென்ஸ் எரா இருந்துச்சு. கிளாசிக்கல் எரா, நியூ கிளாசிக்கல் எரா, நியூ ஏஜ், மாடர்ன் ஏஜ். இப்போ நம்ம இருக்கிறது மாடர்ன் ஏஜ். இந்த டெஃபினேஷன் வந்தப்போ என்ன பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் எரா. ஃபர்ஸ்ட் இவர் என்ன கருதுறாரு, அது என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஒரு எக்கனாமிக்ல இருக்காருன்னா அவர் ஒரு இன்விசிபிள் ஹேண்ட், அதாவது அவரோட அதாவது உள்ளத்தை தான் அவர் இன்விசிபிள் ஹேண்ட் அப்படின்னு ஆடம் ஸ்மித் சொல்றாரு. இது எதுக்கு சொல்றாரு? ஒருத்தவங்களோட வெல்த், அதாவது வளம், அதாவது இப்போ நம்ம புரியுற மாதிரி சொல்லணும்னா இன்கம். அந்த காலத்தில் வளம் சொல்றாங்க, இந்த காலத்தில் இன்கம் இருந்தால் தானே ஒரு பர்சன் இந்த எக்கனாமியில் சர்வை பண்ண முடியும். அதனால ஃபர்ஸ்ட் ஒருத்தவருக்கு முக்கியமான அடிப்படையான தேவை வெல்த்து. அப்போ வெல்த்து, இப்போ இன்கம். அதுதான் இவர் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இவர் என்ன இது சொல்லியிருக்காரு, எதுக்காக சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபர், அதாவது டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு இதை சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் காம்படிஷன்ஸ் இருக்கும் ஃபேக்ட்ரிஸில். ஒரு சொசைட்டி இருக்குன்னா அதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் இருக்கும், ஃபார்ம் இருக்கும். அது எல்லாமே ப்ராடக்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சைஸ் வேறு மாதிரி இருக்கும், குவான்டிட்டி குவாலிட்டி வேறு மாதிரி இருக்கும். அதோட அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்னு ஒரு தியரி கொடுத்துருக்காரு. இது ஆடம்ஸ் ஸ்மித் எழுதுன வெல்த் ஆஃப் லேசன். அது என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்டிவ் பர்த் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அஸ் அ செப்பரேட் டிசிப்ளின். எக்கனாமிக்ஸ்னு ஒரு தனித்துவமான ஒழுக்கத்தை கொண்டு வந்திருக்கு அந்த புக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எக்கனாமிஸ்ட் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம புக்கில்.
அடுத்து இதோட கிரிட்டிசம் பார்த்தீங்கன்னா வெல்த் கெட்டிங் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் வெல்த் ஸ்பெண்டிங் ஆக்டிவிட்டிஸ். வெல்த்தை நம்ம வாங்குறோம், வெல்த்தை ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதாவது இன்கம் நம்ம ஏர்ன் பண்ணுறோம், அப்புறம் அதை நம்ம வந்து செலவு பண்ணுறோம். அது பண்ணால் நம்ம சர்வை பண்ண முடியும், அதுக்காக பண்ணுறோம். இது வந்து வெல்த்தை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹியூமனோட வெல்ஃபேர், அதாவது மக்களோட நலன் தானே முக்கியம், வளம் மட்டுமா முக்கியம், நலனும் வேணும்ல, அதை வந்து இவர் சேர்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெஃபனிஷன், இந்த வெல்த் டெஃபனிஷனுக்கு ஒரு கிரிட்டிசம் வச்சுருக்காங்க. இது ரஸ்கின் அப்புறம் கேரளே அப்படின்ற 2 எக்கனாமிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, எக்கனாமியை வந்து டிஸ்மால் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செல்ஃபிஷ்னஸை வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குதான். இது வந்து எத்திக்ஸுக்கு வந்து அகெயின்ஸ்டாக இருக்குது, எத்திக்ஸ்க்கு எதிராக நம்மளுக்கு வந்து செல்ஃபிஷ்னஸ் நமக்கு வந்து அதை கற்றுத்தருது. அதனால் இது டிஸ்மால் சயின்ஸ் அப்படின்னு ரஸ்கின் அப்புறம் கேரளை அப்படின்னு 2 பேரும் சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குற டெஃபனிஷன் பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் டெஃபனிஷன். வெல்ஃபேர் டெஃபனிஷனை கொடுத்தவர் அல்ஃபிரட் மார்ஷல். அல்ஃபிரட் மார்ஷல் வாழ்ந்த பீரியட் பார்த்தீங்கன்னா 1842 to 1924. அப்போ அவர் எழுதின புக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு ஒரு புக்கு எழுதியிருக்காரு. எப்போ 1890 எழுதியிருக்காரு. இவர் எழுதின புக்கோட பீரியட் பார்த்தீங்கன்னா நியோ கிளாசிக்கல் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த புக்கில் அவர் என்ன கொடுத்துருக்காரு டெஃபனிஷன் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கான டெஃபனிஷன். பொலிட்டிக்கல் எக்கனாமியை மாற்றுனது அல்ஃபிரட் மார்ஷல். அவர் வந்து ஒரு டெஃபனிஷன் கொடுத்துருக்காரு. எக்கனாமிக்ஸ் ஸ்டடி ஆஃப் மேன்கைண்ட் இன் ஆர்டினரி பிஸ்னஸ் ஆஃப் லைஃப். எக்கனாமி வந்து ஒரு மனுஷனை பற்றி கேஸ் ஸ்டடி பண்ணுதான், அதாவது ஒரு மனுஷனோட எல்லா பண்பு நலன்களை, அதாவது அவனோட பாசிட்டிவ் நெகட்டிவ் அதை பற்றி தெரிஞ்சுக்குது. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவனோட சாதாரணமான வாழ்க்கை, அதாவது அன்றாட வாழ்க்கையில் அவன் என்னென்ன பண்ணுறான், அவனோட எதிர்ப்புகள், அவனோட வழியில் வர சந்தர்ப்பம், அதாவது அவன் எதிர்கொள்கிற இதெல்லாம், அது எல்லாத்தையுமே ஒரு எக்கனாமிக் வந்து படிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இது என்ன பண்ணுது, ஒரு தனியான இண்டிவிஜுவலை வந்து எக்ஸாமின், அதாவது டெஸ்ட் பண்ணி பார்க்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இது எல்லாமே மோஸ்ட்டாக கனெக்டடான இருக்குது, எல்லா வெல்பீயிங், அதாவது எல்லா மக்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்டர் ரிலேட்டடாக இருக்காங்க. இது வந்து மக்களோட வெல்ஃபேர் பொறுத்து இருக்குது. அதனால் இது வெல்ஃபேர் டெஃபினிஷன் கொடுத்துருக்காரு அல்ஃபிரட் மார்ஷல். இதில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வெல்த் வந்து பிஆல் என்றாலும் இருக்காது, இது வந்து வெல்த்து தான் எல்லாமே அப்படின்னு இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து டிசையர் டு கெட் மேக்ஸிமம் ப்ராஃபிட். Science of economics contains the concern of ordinary people who are moved by love and not merely guided or directed to desire to get maximum monetary benefit. அதாவது வெல்ஃபேரில் வந்து மக்களோட நலன் தான் முக்கியம், அவங்க கொடுக்குற வெல்த்தை பார்த்து அவங்க போகக்கூடாது. இது வந்து எதனால இருக்கணும், லவ்வால் தான் போகணும். அதாவது ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்கன்னா அது வந்து காசுக்காக பண்ணக்கூடாது, மானிட்டரி பெனிஃபிட்காக பண்ணக்கூடாது, அது வந்து ஒரு அன்புனால பண்ணணும் அப்படின்னு அல்ஃபிரட் மார்ஷல் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து எக்கனாமிக் வந்து ஒரு சோசியல் சயின்ஸ் அப்படின்னு வந்து இவர் சொல்லியிருக்காரு. இவர் சொன்ன டெஃபினிஷன்ல இருக்க இம்பார்ட்டண்ட்டான ஃபியூச்சர் அப்படின்னு இந்த 3 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்து கிரிட்டிசம் பார்த்தீங்கன்னா டஸ் நாட் கன்சிடர் இம்மெட்டீரியல் திங்ஸ். வெல்ஃபேர் வந்து நமக்கு மட்டும்தான் இருக்கணுமா, உயிருள்ள பொருட்களுக்கு தான் இருக்கணுமா, உயிரற்ற பொருட்களுக்கு இருக்கக்கூடாதா, இருக்கணும்ல. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிருள்ளவங்க வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அதே மாதிரி தானே டாக்டர்ஸ் டீச்சர்ஸ்லாம் பண்ணுறாங்க, அவங்க சர்வீசஸ் வந்து இம்மெட்டீரியல் திங்ஸ் அவர் கன்சிடர் பண்ணார். அதாவது இவர் அதை சேர்த்துக்கரல அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட கன்சிடரேஷன் இதுவும் ஒரு டைப் ஆஃப் வெல்ஃபேர் தானே. டாக்டர் வந்து பேஷண்ட்டை கவனிக்கிறாங்க, டீச்சர் ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுக்குறது ஒரு வெல்ஃபேர் அப்படின்றத இவர் ஏற்றுக்கல. அதனால் இது ஒரு கிரிட்டிசம் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வேஜஸ் தியரியில் மார்ஷல் என்ன பண்ணுறாரு, அமௌண்ட் ஆஃப் மணி கோஸ் ரிவார்ட் ஃபார் த சர்வீஸ் ஆஃப் இம்மெட்டீரியல் சர்வீசஸ். இதாவது வந்து ஒரு லேபர் வந்து வேலை பார்க்குறாருன்னா அவரோட சர்வீஸ்க்கான கொடுக்குற அமௌண்ட்டை வந்து இவர் வந்து இக்னோர் பண்ணுறாரு, அது ஒரு டைப் ஆஃப் வெல்ஃபேர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வெல்ஃபேர் டிஃபர் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ், டைம் டு டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பிளேஸ் டு பிளேஸ்னு எது கொடுத்துருக்கோம்னா கண்ட்ரி டு கண்ட்ரி அதை ரெஃபர் பண்ணுது. ஒரு வெல்ஃபேர் ஒரு இடத்துல வேறு மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல ஃபுல்லாக குட்ஸாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நமக்கு காசு தான் வேணும். ஒரு இடத்துல ஃபுல்லாக மணியாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம குட்ஸ் இருந்தால் தான் நமக்கு மதிப்பு இருக்கும். அதனால் வெல்ஃபேர் வந்து ஒரு இடத்துலையும் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற டெஃபினிஷன் ஸ்கேர்சிட்டி டெஃபினிஷன். ஸ்கேர்சிட்டி டெஃபினிஷன் கொடுத்தவர் லெனன் ராபின்ஸ். இவரோட டெஃபினிஷன் அந்த பீரியட் பார்த்தீங்கன்னா த நியூ ஏஜ். இவர் வந்து இந்த புக்கு ஒரு பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அந்த புக்கு என்ன பார்த்தீங்கன்னா என் எஸ்ஸே ஆன் த நேச்சர் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எக்கனாமிக் சயின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கு, 1932 பப்ளிஷ் ஆயிருக்கு. அடுத்து அவர் என்ன சொல்றாரு அந்த டெஃபினிஷன்ல, எக்கனாமி இஸ் a science studies human behavior as a relationship between ends and scarce means which have alternative uses. எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு சயின்ஸ் தான். அது என்ன ஸ்டடி பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு இருக்கிற தேவைகள், அதாவது அவனோட தேவைகளையும் அவனோட வாண்ட்ஸை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் எக்கனாமிக்ஸ் வந்து ஸ்டடி பண்ணுது, கீனாக அப்சர்வ் பண்ணுதுன்னு சொல்கிறாரு. It keenly observes that what a man need, அதாவது வாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்து அது அவனுக்கு தேவையான வாண்ட்ஸ் அவனுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. இப்போ நம்ம ஒரு ஹோட்டலில் போய் உட்காரோம், பசிக்குது, இப்போ நம்ம தோசை கேட்கணும், தோசை இல்லைன்னா அடுத்து நம்ம இட்லி வாங்கி சாப்பிடுவோம். அது மாதிரி தான் ஒரு மனிதனோட தேவை வந்து மாறலாம். இப்போ ஒருத்தவனுக்கு வந்து ஒரு தேவை இருக்குது, மணி தேவை இருக்குது, எதுக்கு அவனுக்கு வயிற்று பசி ஆத்துறதுக்கு. அப்போ நம்ம அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், காசு தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி எக்கனாமிக்ஸ் ஒருத்தவனோட ஹியூமன் பிஹேவியரை ஸ்டடி பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இவரோட கொடுத்த டெஃபினிஷனில் இருக்க 3 முக்கியமான ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, எண்ட் ரெஃபர்ஸ் டு ஹியூமன் பாண்ட்ஸ். அதாவது ஹியூமன் அந்த எண்ட்ஸ்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு, பெட்வீன் எண்ட்ஸ் அண்ட் ஸ்கேர்ஸ். அந்த எண்ட்ஸ்ன்ற வார்த்தை என்ன ரெஃபர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷங்களோட பாண்ட்ஸ். நம்ம அதை ஏற்கனவே சொல்லியாச்சு. மனுஷங்களோட பாண்ட்ஸ் வந்து எத்தனை இருக்கும், அன்லிமிட்டட். எத்தனை ஒரு இது யாருக்குமே போதுன்ற ஒரு மனசே வராது, வேணும் வேணும் அப்படின்னு தான் கேட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த அதர் ஹேண்ட் ரிசோர்ஸஸ் ஆர் மீன்ஸ் தட் கோ டு சாட்டிஸ்ஃபை த அன்லிமிட்டட் ஹியூமன் பாண்ட்ஸ். இப்போ வந்து ரிசோர்ஸஸ் எல்லாமே ஹியூமனோட பாண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசோர்ஸஸ் வந்து கம்மியாகும், அப்போ லிமிட்டட் ஆகும், அப்புறம் பற்றாக்குறையாகும். எதில் சப்ளையில் வந்து பற்றாக்குறையும் லிமிட்டட், அதாவது கம்மியாகும், குறைவாகும். அதை வந்து இந்த பாயிண்ட் சொல்கிறாங்க, ஸ்கேர் ஆஃப் த கம்யூனிட்டி இஸ் டு பி கன்சிடர் ஒன்லி இன் ரிலேஷன் டு இட்ஸ் டிமாண்ட். இப்போ வந்து ஒரு கம்யூனிட்டிக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்குன்னா அப்போ அது ஸ்கேர் ஆகிடும், அதாவது பற்றாக்குறை குறைஞ்சிரும். ஏன்னா எல்லா வளமும் தொடர்ந்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து அந்த இடத்துல இருக்க வளம் வந்து குறைஞ்சிடும்ல, அப்போ டிமாண்டு கூடும், சப்ளை வந்து குறைஞ்சிடும், அப்போ அந்த இடத்துல ஒரு ஸ்கேர்சிட்டி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்த சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு தான் ஸ்கேர்சிட்டி டெஃபினிஷன் கொடுத்துருவாங்க. இப்போ அந்த இடத்துல வேறு என்னமாச்சும் ஆல்டர்னேட்டிவ் யூசஸ் போட்டுக்கலாம் அப்படின்றத தான் லிலன் ராபின் சொல்கிறாரு. அடுத்து ஸ்கேர் மீன்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் ஹேவிங் அல்டர்னேட்டிவ் யூசஸ். இதான் மேலே சொன்ன மாதிரி ஸ்கேர்னா அல்டர்னேட்டிவ் யூசஸ், அதாவது அடுத்து வேறு வழிகள் என்னமாச்சும் இருக்கான்னு பார்த்து போகிறதுக்காக. இது வந்து என்ன பண்ணுதுன்னா, மனுஷனோட அர்ஜென்ட்டான பாண்ட்ஸ், அதாவது ஃபுட், கிளாத்திங், ஷெல்டர், இது 3 சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு அல்டர்னேட்டிவ் வழிகளை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு லிலன் ராபின் சொல்கிறாரு. அப்புறம் இவரோட பாயிண்ட்ஸில் இருக்க கிரிட்டிசம்ஸ் பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் வந்து நியூட்ரலாக இருக்கும், அதாவது அதோட எண்டுக்கு நடுவில் நியூட்ரலாக இருக்கும். எண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே பார்த்தோம், எண்ட்ஸ்னா என்ன, ஹியூமன் வாண்ட்ஸ். ஹியூமன் வாண்ட்ஸுக்கு அது வந்து ஒரு நடுநிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ராபின்சன் வந்து என்ன சொல்லியிருக்காரு, குட் கண்டக்டிவ் டு ஹியூமன் வெல்ஃபேர் அண்ட் குட்ஸ் தட் ஆர் நாட். குட்டு வந்து ஹியூமன் மனுஷங்களோட வெல்ஃபேருக்காக தானே தவிர மற்ற யாரும் லக்ஸூரியஸாக வாழ்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ லக்ஸூரியஸுக்கும் குட்ஸ் போகுது, தேவைக்கும் போகுது, அதாவது அடிப்படை தேவைக்கும் போகுது, லக்ஸூரியாக வாழ்கிறதுக்கும் போகுது, ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கும் போகுது. அப்படின்னா ரெண்டுக்குமே நடுவில் தானே எக்கனாமிக்ஸ் இருக்குது. அது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் கிரிட்டிசம் சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது growth டெஃபினிஷன். growth டெஃபினிஷன் யார் கொடுத்தாரு முன்னாடியே பார்த்தோம், பாவல் சாமுவல்சன். சாமுவல்சன் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு, அண்ட் இண்டக்டரி அனாலிசிஸ். எப்போ இந்த புக்கு பப்ளிஷ் பண்ணிக்காருன்னா 1948, ஆஃப்டர் அவர் இண்டிபெண்டன்ஸில் இவர் இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணிக்காரு. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, economic is a study of man, how society choose with or without the money to produce various in commodities over time and destine them for consumption, how and in future. என்ன சொல்கிறாங்க, எக்கனாமிக் வந்து ஒரு மனுஷனை பற்றி முன்னாடியே பார்த்தோம், எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு மனுஷனோட பிஹேவியர் பாசிட்டிவ் நெகட்டிவ் படிக்குதுன்னு சொல்கிறோம். அது என்ன சொல்லுதுன்னா, ஒன்று வித்து ஆர் வித்தவுட்டு, காசு இல்லை காசு இல்லாமல் ஒரு குட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். கமோடிட்டிஸ்னாலும் குட்ஸ்னாலும் ஒன்று தான். ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நம்ம வந்தாலே ஒரு இயர் அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்க, டிஸ்டைன்ட் தெம் ஃபார் கன்சம்ஷன், ஹவு அண்ட் இன் ஃபியூச்சர். இப்போ நம்ம வந்து அதை உபயோகிக்கிறோம் அப்படின்னா நம்ம எப்படி உபயோகிக்கிறோம், அடிப்படை தேவைக்கு மட்டும் உபயோகிச்சோம்னா ஃபியூச்சர்லேயும் அது இருக்கும். அப்படி உபயோகிச்சா நம்ம வளர்ச்சி அடையலாம். அதுதான் growth டெஃபினிஷனில் சொல்கிறாங்க. அப்படி நம்ம உபயோகிக்கலாம லக்ஸுரி ஆடம்பரமாக வாழ்றதுக்கு நம்ம அதை உபயோகிச்சோம்னா ஃபியூச்சரில் வந்து அந்த ரிசோர்ஸஸ் வந்து ஸ்கேசிட்டி, அதாவது பற்றாக்குறை ஆகிடும் அப்படின்றது growthோட டெஃபினிஷன் பாயிண்ட்ஸில் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். அதாவது இதுதான் டெஃபினிஷன். அடுத்து ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா கவர்ஸ் வேரியஸ் அஸ்பெக்ட் லைக் ப்ராடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கன்சம்ஷன். அடுத்து முன்னாடி பார்த்து மூணுமே ஒரு டைப்ஸை மட்டும்தான் கவர் பண்ணிச்சே தவிர growth டெஃபினிஷன் தான் எல்லாத்தையுமே கவர் பண்ணுது. ஓவரால் growth வந்து இது ரெப்ரசன்ட் பண்ணுது. ப்ராடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், கன்சம்ஷன் மூணுமே நம்ம வந்து growth வந்து ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து கிரிட்டிசம் பார்த்தீங்கன்னா, இது பார்ட்டர் சிஸ்டமில் தான் அப்ளை பண்ண முடியும். பிஃபோர் த இன்வென்ஷன் ஆஃப் மணி, அதாவது பணம் உருவாக்குறதுக்கு முன்னாடி குட்ஸ் வாங்கிடுவாங்க. அப்போ அந்த டயத்தில் மட்டும்தான் இந்த growth டெஃபினிஷன் பயன்படும் அப்படின்னு ஒரு கிரிட்டிசம் பாயிண்ட் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எக்கனாமிக்ஸ் இஸ் அன் ஆர்ட் ஆர் சயின்ஸு. நான் ஃபஸ்ட்டு இது ஆரம்பிக்கிறப்பே சொன்னேன், எக்கனாமிக்ஸ் இஸ் ஆர்ட் ஆர் சயின்ஸு அப்படின்னு ஒரு பின்னாடி டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ஆர்ட்ஸுன்றது இஸ் அ ஸ்டடி ஆஃப் தியரி. அது வந்து அன்ப்ரூவ்டு, அன்சைன்டிஃபிக், அது வந்து ப்ரூவ் பண்ண முடியாது. சயின்ஸ் வந்து எல்லாமே டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. யூனிவர்சலி அக்செப்டபிள், ஆர்ட் வந்து யூனிவர்சலி நாட் அக்செப்டபிள். ஆர்ட்ஸில் சேர்த்துருக்காங்களா எக்கனாமிக்ஸ், இல்லை சயின்ஸில் எக்கனாமிக்ஸை சேர்த்துருக்காங்களா நம்ம அடுத்து பார்க்கலாம். சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து 4 பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட்டு, அதாவது கன்சம்ஷன், ப்ராடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன்
எக்ஸ்சேஞ்சு. இந்த இடத்துல சப்ஜெக்ட் மேட்டர் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாண்ட்ஸ், எஃபர்ட், ப்ராடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச், கன்சம்ஷன். முதல்ல தேவைகள் இருந்தால் தான் எஃபர்ட்ஸ் போட்டு அடுத்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம் குட்ஸை. அதை ப்ரொடியூஸ் பண்ண குட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம், இல்லைனா ஒருத்தர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அப்புறம் அதை கன்சம்ஷன் பண்ணுவோம். திருப்பி கன்சம்ஷன் பண்ண பிறகு என்ன வரும்? வாண்ட்ஸ், தேவைகள் ஏற்படும். அதுதான் சுற்றி எக்கனாமிக்ஸில் இருக்க சப்ஜெக்ட் மேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எக்கனாமிக்ஸ் அண்ட் ஆர்ட் ஆஃப் சயின்ஸ். இது முன்னாடி டாப்பிக்கில் நம்ம பார்த்தோம் எக்கனாமிக்ஸ் ஆர்ட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு. இது ஃபஸ்ட்டு நம்ம என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்துருவோம். ஆர்ட்ஸ் இஸ் அ ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் அச்சீவிங் கோல்ஸ். ப்ராக்டிக்கலாக நம்ம இதை அப்ளை பண்ணி பார்க்கணும் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஆனால் ஆர்ட்ஸை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணோம்னா அது வந்து அன்ப்ரூவ் ஆகிடும், ப்ரூவ் பண்ண முடியாது. சயின்ஸை வந்து நம்ம சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் நாலேஜ், அது வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணியிருப்போம். யூனிவர்சலி எங்கே குளோபல் லெவலில் எங்கே வேணால் போய் டெஸ்ட் பண்ணாலும் ஒரே தான் சொல்ல போகிறாங்க. அப்படி அதாவது ஒரு சயின்ஸுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம்னா இந்தியாவில் பண்ணாலும் ஒன்று தான், அமெரிக்காவில் பண்ணாலும் ஒன்று தான். ஆனால் ஆர்ட்ஸு அப்படி எடுத்துக்கிற முடியாது. அது எப்படின்னா ஒரு பர்டிகுலர் டயத்தில் நம்ம பண்ணுறது. எக்கனாமிக் டெஃபினேஷன் வந்து அந்தந்த பீரியடில் வந்தது, அந்தந்த பீரியடுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்திருக்கும். அடுத்து வர ஃபியூச்சரை பற்றி அவங்க வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதாவது ஃபியூச்சரில் வர ஆபத்துகள் அப்புறம் எஃபர்ட் அண்ட் காசஸ் வந்து அவங்க வந்து ரெஃபர் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால் ஆர்ட்ஸை வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ண முடியாது. சயின்ஸை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம், யூனிவர்சலி எங்கே வேணால் ப்ரூவ் பண்ணலாம். ஆர்ட்ஸையும் ப்ரூவ் பண்ணலாம். அதோட அசம்ஷன் எல்லாம் ஃபுல்லாக இருக்கணும். அதாவது என்ன அசம்ஷன் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் பாப்புலேஷன் கூடவே கூடாது, இன்கம் வந்து ஒரே லெவலில் இருக்கணும். அப்புறம் அது மாதிரி நிறைய அசம்ஷன் இருக்கும். அந்த மாதிரி அசம்ஷன்லாம் நம்மளுக்கு இப்போ பாசிபிளே கிடையாது. இந்த ஆர்ட்ஸ் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்க யார் யார்? ஏசி பியோகோ அண்ட் மார்ஷல் 2 பேரும் எக்கனாமிக்ஸை ஆர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சயின்ஸு அப்படின்னு சொல்கிற யாரை எந்த எக்கனாமிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ராபின்ஸ், ஜோர்டன், ராபர்ட்சன் அப்படின்னு 3 பேர் வந்து சயின்ஸு எக்கனாமிக்ஸ் இஸ் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதை ப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்னு இந்த 3 பேர் சொல்கிறாங்க. இந்த 2 பேர் அதை ப்ரூவ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் தேர்ஃபோர் எக்கனாமிக் இஸ் அண்ட் ஆர்ட்ஸ் தான், எக்கனாமிக்ஸ் வந்து சயின்ஸ் ஆகாது எப்போவுமே. அடுத்து எக்கனாமிக்ஸ் 2 சயின்சஸ் இருக்குது. என்ன சயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சயின்ஸ், நார்மேட்டிவ் சயின்ஸ் அப்படின்னு 2 சொல்கிறாங்க. பாசிட்டிவ் சயின்ஸ் என்ன, நார்மேட்டிவ் சயின்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சயின்ஸ் வந்து என்ன அது, அதாவது அது அந்த விஷயம் வந்து என்ன அப்படின்றத வந்து அனலைசிஸ் பண்ணும். அது வந்து அனலைசிஸ் பண்ணுற முறைகள் பார்த்தீங்கன்னா அது உண்மை சம்பவங்களை வச்சு தான் அதை வந்து அனலைசிஸ் பண்ணுவாங்க பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸில். நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸில் சும்மா சயின்ஸு வாட் அவுட் டு பி, எதுக்கு இது பண்ணுறாங்க, அப்புறம் அந்த ரிசல்ட் வந்து ஃபேக்ட் உண்மைக்கு வந்து சம்மந்தமே இருக்காதான் அந்த ரிசல்ட்ஸ் வந்து. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க. இன்க்ரீஸ் இன் மணி சப்ளை இம்ப்ளைஸ் ப்ரைஸ் ரைஸ் இன் எக்கனாமி. இப்போ ஒரு எல்லா பீப்புள்கிட்டையுமே நிறையா காசு, அதாவது மணி வந்து வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருட்கள் விலைகள் வந்து விற்பனை வந்து ரொம்ப ஒரு ஹையான ப்ரைஸ், மேக்ஸிமம் ப்ராஃபிட்டுக்கு விற்பாங்க. அப்போ இந்த இடத்துல இன்க்ரீஸ் இன் மணி சப்ளை இம்ப்ளைஸ் ப்ரைஸ் ரைஸ் இன் எக்கனாமி, இது 2மே ஒன்றுக்கு ஒன்று இன்டர் ரிலேட்டட். இது எல்லாமே உண்மையானது. அடுத்து ப்ரொடக்ஷன் ஆஃப் லக்ஸூரியஸ் குட் நாட் குட் ஃபார் லெஸ் டெவலப்டு கண்ட்ரி. இப்போ அண்டர் டெவலப்டு கண்ட்ரியில் போய் லக்ஸூரியஸ் குட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம், அதாவது ஆடம்பரமான குட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க, யார் வாங்குவா? ஏற்கனவே அது வந்து அண்டர் டெவலப்டு கண்ட்ரி. அங்கே வந்து இன்கம் வந்து யாரும் ஸ்டேபிளாக வாங்க மாட்டாங்க. அப்படியே வாங்கினாலும் எல்லாரும் லோ லெவல் இன்கம் தான் வாங்குவாங்க, கூலி வேலை பார்க்குறவங்களாக தான் இருப்பாங்க. அங்கே போய் நம்ம ஆடம்பரமான குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி விற்றா அது வந்து சம்மந்தமே இல்லாமல் இருக்குல்ல. அதனால தான் இந்த நார்மேட்டிவ் சயின்ஸு பாசிட்டிவ் சயின்ஸ் 2க்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நார்மேட்டிவ் சயின்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று இன்டர் ரிலேட்டடாக இருக்கும். இது வந்து ஃபேக்ட், அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் உண்மையாக தான் இருக்கும். அப்புறம் இது வந்து ஒரு பிரச்சனை நிகழ்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, அதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணி பார்ப்பாங்க. எக்கனாமிக்ஸ் வந்து மாடல் வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க, அது வந்து பின்னாடி வரும், அப்புறமேட்டு சொல்கிறேன். அடுத்து பேசிக் கான்செப்ட் இன் எக்கனாமிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். குட்ஸ் இம்ப்ளைஸ் த டேர்ம், சர்வீசஸ் ஆல்சோ. டேர்முக்கு ஸ்பெல்லிங் மாதிரி இருந்துச்சு, சாரி. சர்வீசஸ் ஆல்சோ அன்லஸ் ஸ்பெசிஃபைட் அதர்வைஸ். அதாவது குட்ஸ் என்னது, சர்வீஸ் இம்ப்ளை பண்ணுது. இப்போ குட்ஸ் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணி அப்படியே வச்சுட்டா போதுமா? அதை போய் ஒருத்தவங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து என்ன சொல்கிறாங்க, சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்வீஸ்னால் என்ன, குட்ஸோட ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சர்வீஸ் வந்து ப்ரொடியூஸ்ட் அண்ட் கன்சியூம்டு. அதாவது ஒரு சர்வீஸ் வந்து நம்ம செய்யணும்னு நினைக்கிறது ப்ரொடியூஸ்டு. அதாவது இப்போ ஒரு சர்வர் மேன் ஹோட்டலில் இருக்காங்க, அவங்க வந்து நம்மளுக்கு வைக்கணும்னு நினைக்கிறது ஒரு ப்ரொடியூஸ்டு. கன்சியூம்னா நம்ம வந்து அதை ஏற்றுக்கிறோம், அது வந்து கன்சியூம்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட கைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் எக்கனாமிக் குட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு குட்ஸில் என்னென்ன ஃப்ரீ அண்ட் எக்கனாமிக் குட்ஸு? ஃப்ரீ குட்ஸ்லாம் வந்து நேச்சரில் வந்து நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏர், வாட்டர், அது மாதிரி சொல்கிறாங்க. சன்ஷைன், இது 2 தான். வாட்டர் வந்து முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளாக இருந்துச்சான், புக்லேயே கொடுத்துருக்காங்க, அது பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இப்போ வந்து அது எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, இது வந்து நாட் ஃப்ரீ ஆஃப் குட்ஸ். இப்போ வாட்டர் வந்து மினரல் கேன்லாம் போடுறாங்க 50 ரூபா 100 ரூபா அது மாதிரி. அதனால் அது வந்து எக்கனாமிக் குட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து கன்சியூமர் குட்ஸ் அண்ட் கேபிட்டல் குட்ஸு. என்னென்ன குட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹியூமனோட வாண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும்.
என்னென்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவி, ஃபர்னிச்சர், ஆட்டோமொபைல் அது மாதிரி இருக்குது. கேபிட்டல் குட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ப்ரொடியூசர் குட்ஸு. இது வந்து எதுக்கு டைரெக்டாக கன்சியூமரோட வாண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற குட்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெஷின் வந்து டு நாட் டைரக்ட்லி சாட்டிஸ்ஃபை கன்சியூமர் பட் ஃபேக்ட்ரிஸ் மேனுஃபேக்சரர்ஸ் நீட் தெம். மெஷின் வந்து கன்சியூமரை டைரெக்டாக பூர்த்தி பண்ணிடாது, ஆனால் ஃபேக்ட்ரிக்காரவங்களுக்கு அது தேவைப்படும்ல கேபிட்டல் குட்ஸில். இப்போ ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து பேக்கேஜிங் மேனுஃபேக்சர் மிஷின்ஸ் இருந்தால் தான் அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஷன் குட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிஷபிள் அண்ட் டியூரபிள் குட்ஸ். பெரிஷபிள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்து வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அது மாதிரி. அடுத்து டியூரபிள் குட்ஸ் பார்த்தீங்கன்னா வுட் அண்ட் டேபிள், அதாவது ஃபர்னிச்சர்ஸ், அது டேபிள் சேர் அது மாதிரி. அடுத்து நம்ம குட்ஸுக்கு வகைகள் பார்த்துட்டோம். அந்த சர்வீசஸ்க்கு பார்த்தோம்னா இன்டேஞ்சபிள்னு சொல்கிறாங்க. சர்வீசஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியாது, அதை நம்மளால் உணர மட்டும்தான் முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா பிராண்ட் இமேஜ், குட்வில். இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னா அது மேலே நம்மளுக்கு ஒரு நன்மதிப்பு இருக்கும், அதை வந்து நம்மளால் பார்க்க முடியுமா? அது ஒரு டைப் ஆஃப் சர்வீஸ் தான். அடுத்து இப்போ வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இது ஒரு குட்ஸை இதை குட்டாக மார்க்கெட் பண்ணலாமா, அதாவது பாடல்களில் வந்து நம்ம பாடி உணர முடியும், அது வந்து ஒரு டைப் ஆஃப் சர்வீஸ் தான். அதை வந்து நம்ம பென்ட்ரைவில் காப்பி பண்ணி அதை நம்ம விற்றோம்னா அது வந்து ஒரு குட்ஸாக மார்க்கெட் பண்ணுறாங்க, விற்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து ஹெட்ரோஜீனியஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் வேரியஸாக இருக்கும். சர்வீசஸ் வேரி அக்ராஸ் ரிலீஜியன்ஸ், கல்ச்சர், பேக்ரவுண்ட்ஸ், கேன் பி புரோக்கன் ஆன் பேஸ் ஆஃப் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட். இப்போ வந்து ஒரு அதாவது ஒரு கண்ட்ரிஸ் வேரி ஆக மாற குட்ஸு மாறும், கல்ச்சர்ஸ் மாறும். அது வந்து எதில் வந்து தனித்தனியாக குரூப் பண்ணுறாங்க, குவாலிட்டியில் குரூப் பண்ணுறாங்களாம். எதுக்கு என்னென்ன பார்த்தீங்கன்னா மியூசிக், கன்சல்டிங், ஃபிசிஷியன்ஸ். இப்போ அமெரிக்காவில் இருக்க ஃபிசிஷியன்ஸ் வந்து நல்ல கைண்டாக பேசுவாங்க, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க. இப்போ ஒரு அண்டர் டெவலப்டு கண்ட்ரி, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இருக்கிற ஃபிசிஷியன்ஸ், அதாவது ஒரு டாக்டர் வந்து எப்படி கன்சல்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, அவங்க நல்லா இது பண்ண மாட்டாங்க, கைண்டாக பேச மாட்டாங்க, பொலைட்டாக பேச மாட்டாங்க, எப்படி பேஷண்ட்டை டீல் பண்ணணும் அவங்களுக்கு தெரியாது. அதனால் இந்த ஒரு இடத்துலையும் அது மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இது வந்து மேக்கர்ஸ் வந்து இன்செப்பரேட்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து உருவாக்குறாங்க, அவங்க தான் இந்த சர்வீஸை நம்மளுக்கு கொடுத்தாகணும். அடுத்து பெரிஷபிள் குட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து சீக்கிரமாகவே இது பண்ணிச்சிடும், இதோட வேல்யூ வந்து ஒரு ஷார்ட் டைம் பீரியட் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச்சுக்கு ஒரு டிக்கெட் வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட் மேட்ச் வந்து அதாவது அந்த கிரிக்கெட் மேட்ச் வந்து ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டிக்கெட்டுக்கு வேல்யூ கிடையாது, அதை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியாது, அதுதான் பெரிஷபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து யூட்டிலிட்டிக்கு வந்து மீனிங் பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி சிம்பிள் மீனிங் யூஸ்ஃபுல்னஸ். யூட்டிலிட்டி நம்ம எப்படி பயன்படுத்துகிறோன்றது தான் யூட்டிலிட்டியில் வருது. அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி இஸ் சைக்காலஜிக்கல். இது வந்து என்ன, இப்போ ஒரு கன்சியூமர் இருக்கார், அவரோட மனநிலையை பொறுத்து தான் இந்த யூட்டிலிட்டி வந்து சர்வீஸ் பண்ண முடியும். அவங்க யூஸ்ஃபுல் பண்ணுறது அவங்களோட மனநிலையை பொறுத்து தான் இருக்கும். யூட்டிலிட்டி இஸ் நாட் ஈக்குவல் டு யூஸ்ஃபுல்னஸ். இப்போ வந்து யூட்டிலிட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவலான பெனிஃபிட் நமக்கு தரும், நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சிகரெட் பிடிக்கிறவங்க இருக்காங்கன்னா அவங்க ஹெல்த் அஃபெக்ட் ஆகும், ஆனால் அவங்களுக்கு அதில் ப்ரெஷர் கிடைக்குதுன்னு சொல்லி பண்ணுறாங்க. அப்போ அது வந்து நாட் ஈக்குவல் டு யூஸ்ஃபுல்னஸ். இது வந்து சேம் ப்ளஸருக்காக நம்ம சாப்பிட்றது இல்லை. இப்போ வந்து நம்மளுக்கு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா நம்ம மாற்ற எடுத்துக்கிறோம், அது வந்து நம்ம சந்தோஷத்துக்காக எடுக்கிறோம், இல்லை நம்ம காய்ச்சல் போகணுன்றதுக்காக எடுக்கிறோம். அதனால் நாட் சேம் அஸ் ப்ளஸர் அப்படின்னு சொல்கிறாங்க. பர்சனல் அண்ட் ரிலேட்டிவ். An individual obtained very utility from one and same good the different situation and places. டிஃப்ரெண்ட்டான சுச்சுவேஷன் அப்புறம் இடத்துலலாம் ஒரே டைப் ஆஃப் சர்வீசஸை வந்து நம்ம ஏர்ன் பண்ணுவோம். அதாவது முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பிசிஷியன்ஸ் இருக்காங்க, அவங்க அமெரிக்காவில் போய் கன்சல்ட் பண்ணுறதுக்கும் வேறு ஒரு அண்டர் டெவலப்டு கண்ட்ரியில் போய் கன்சல்ட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டென்சிட்டி டு ஹியூமன் பாண்ட்ஸ், அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கன்சியூமர் ஃபேஸஸ் டெண்டன்சி ஆஃப் டைமென்ஷன் யூட்டிலிட்டி. இப்போ ஒரு தனியான ஒரு கன்சியூமர் இருக்காருன்னா அவர் வந்து யூட்டிலிட்டி யூஸ் பண்ணுறது வந்து குறைஞ்சிக்கிட்டே தான். அவர் இப்போ ஒரு பசிக்கு ஆப்பிள் வச்சுருக்காரு, 20 ஆப்பிள் வச்சுருக்காருன்னா மொதல் ஆப்பிள் சாப்பிட்றப்ப அவருக்கு ரொம்ப பசிக்கும், கொஞ்சம் குறையும். அடுத்து 2, 3, 4, 5, 6 அப்படி சாப்பிட்டுட்டே இருப்போம். அடுத்து கடைசியில் ஒரு 7 ஆப்பிள் 8 ஆப்பிள் தான் அவரால் சாப்பிட முடியும், அதுக்கு மேலே அவரால் சாப்பிட முடியாது. அதனால் அவரோட யூஸ்ஃபுல்னஸ் அந்த இடத்துல யூட்டிலிட்டி வந்து குறைஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து யூட்டிலிட்டி இஸ் அ சப்ஜெக்டிவ் கான்செப்ட். இது வந்து நம்மளால் ஆப்ஜெக்ட் வச்சு மெஷர் பண்ண முடியாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்பிள் வந்து நம்ம சாப்பிட்டோம், இது வந்து இவ்வளோ கேஜி இவன் சாப்பிட்ருக்கான்ப்பா, இவ்வளோ கிராம் வந்து இவன் சாப்பிட்ருக்கான், இவ்வளோ கிராம் இவன் கன்சியூம் பண்ணியிருக்கான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. எத்தனை ஆப்பிள் வேணால் சாப்பிட்லாம். இப்போ ஆப்பிள் வந்து ரொம்ப பிடிச்சி சாப்பிட்றவங்க இருந்தாங்கன்னா அவங்க 20, 30 ஆப்பிள் கூட சாப்பிடுவாங்க. பசிக்கு சாப்பிடுவாங்க ஒரு 7, 8 ஆப்பிள் தான் சாப்பிடுவாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம இதெல்லாம் மெஷர் பண்ண முடியாது. அப்புறம் இது வந்து எத்திக்கலா இல்லை மாறலா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ குக்கர், அதாவது ஒரு சமையக்காரர் இருக்காரு, அவர் கத்தியை வச்சு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுவார். இப்போ ஒரு கில்லர் இருக்கான் அப்படின்னா அவன் வந்து எனிமிங்களை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க. ஒரே நைஃப் தான், ஆனால் டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் வேறு மாதிரி பயன்படுது. கிச்சனில் இருந்தால் அது வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ண, கில்லர் கையில் இருந்தால் அது எனிமியோட கட்டில் கட் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்க.
அடுத்து டைப்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபார்ம் யூட்டிலிட்டி, டைம் யூட்டிலிட்டி, பிளேஸ் யூட்டிலிட்டி, சர்வீஸ் யூட்டிலிட்டி, பொசிஷன் யூட்டிலிட்டி, நாலேஜ் யூட்டிலிட்டி அப்படின்னு ஒரு 6 டைப்ஸ் இருக்குது. ஃபார்ம் யூட்டிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் யூட்டிலிட்டி அப்டைன்டு ஃப்ரம் குட் ஆர் சர்வீசஸ் ஒன்லி இன் ஆர்டிகுலேட் இன் பர்டிகுலர் ஃபார்ம். இப்போ ஒரு பர்டிகுலர் ஃபார்ம், அதாவது இப்போ எக்ஸாம்பிள் ஒரு க்ளாத் எடுத்துக்கலாம். கிளாத் வச்சு நம்ம என்ன செய்கிறோம், நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணுறோம், அது ஒரு டைப் ஆஃப் ஃபார்ம், அது வந்து ஒரு ஃபார்ம் யூட்டிலிட்டின்னு சொல்கிறாங்க. டைம் யூட்டிலிட்டி, இப்போ ஒரு வந்து சிக் மேன், அதாவது ஒரு காய்ச்சலில் ஒரு மனிதர் வராரு, அவருக்கு வந்து பிளட் வந்து உடனடியாக தேவைப்படுது அப்படின்னா அந்த டயத்தில் அது கொடுத்தா தான் யூஸ். அவர் இறந்து போன பிறகு நம்ம போய் கொடுத்தோம்னா அது யூஸ்ஃபுல் இல்லை அப்படின்றத டைம் யூட்டிலிட்டி. பிளேஸ் யூட்டிலிட்டி, இப்போ ஒரு எல்லாரும் நம்ம டூர் போகிறோம், இப்போ நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் போய் டூர் வாங்குறாங்க, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போய் ஒரு புக் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த புக்கு நல்லாவே இல்லைனாலும் நம்மளும் வாங்கிதே ஆகணும். அதனால் அந்த இடத்துல நம்ம பிளேஸ் யூட்டிலிட்டி அதை கன்சம்ஷன் பண்ணி ஆகிறோம். அதனால் நம்ம விருப்பம் இல்லாமல் வாங்குகிறோம், ஆனால் அந்த இடத்துல அது ஒரு யூட்டிலிட்டி நடக்குதுல்ல, யூஸ்ஃபுல் பண்ணுறோம்ல, அதனால் அது பிளேஸ் யூட்டிலிட்டி. அது சர்வீஸ் யூட்டிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் பண்ணுறது தான். டாக்டர், லாயர்ஸ் அவங்க பண்ணுற சர்வீசஸ் தான் சர்வீஸ் யூட்டிலிட்டி. லாயர்ஸ் வாதாடுவாங்க, டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட்ஸ் கவனிப்பாங்க, அதுதான் சர்வீஸ் யூட்டிலிட்டி. பொசிஷன் யூட்டிலிட்டி, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு புக்கு இல்லைனா டிக்ஷனரி வாங்குறான், யார்கிட்டருந்து, செல்லர்கிட்டருந்து வாங்குறான். இது வந்து என்ன செய்யும், அவனோட நாலேஜை கெயின் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டைப் ஆஃப் யூட்டிலிட்டி. பொசிஷன் யூட்டிலிட்டின்னு சொல்கிறாங்க. நாலேஜ் யூட்டிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேவிங் அட் ஒரு நாலேஜ், அதாவது ஒரு பர்டிகுலர் திங், ஒரே ஒரு விஷயத்தை பற்றி அவங்க எல்லா நாலேஜும் தெரிஞ்சு வச்சுருப்பான், அது வந்து ஒரு நாலேஜ் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. மெஷரபிலிட்டி யூட்டிலிட்டி, இது வந்து எதில் மெஷர் பண்ணுவாங்க, மெஷரிங் ஆஃப் ராட் ஆஃப் மணி, மெஷரிங் ராட் ஆஃப் மணி, அதை வச்சு தான் யூட்டிலிட்டி பண்ணுவாங்க, மெஷர் பண்ணுவாங்க, யூட்டிலிட்டியை மெஷர் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த யூட்டிலிட்டி மெஷர் பண்ணுற யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா UTIL, யூட்டில் இல்லைன்னா யூட்டில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்குலர் இருந்தால் யூட்டில், ப்ளூரல் இருந்தால் யூட்டில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்குறதுக்கு ப்ரைஸ், மார்க்கெட், காஸ்ட், ரெவன்யூ, ஈக்விலிபிரியம், இன்கம் அப்படின்னு இருக்குது. அந்த 4 டாப்பிக்கோட முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு வாங்க ப்ரைஸ் என்னன்னு பார்ப்போம். ப்ரைஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குவான்டிட்டி ஆஃப் குட்ஸ் வந்து நம்ம விற்கிறோம், அதோட குவான்டிட்டியும் அதோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வைக்கிறது தான் ப்ரைஸ். அதாவது இப்போ வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு, லேபர் காஸ்ட்டு அதெல்லாம் சேர்த்து வைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து மார்க்கெட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல குட்ஸ் ப்ராட் அண்ட் சோல்டு நடக்குது. ஒரு இடத்துல வந்து இப்போ கமோடிட்டிஸ் வந்து நம்ம வாங்குகிறோம், விற்கிறோம், அதாவது பொருட்களை வாங்கி விற்கிறோம். அதாவது வாங்குறோம்னா ஒரு செல்லர் வாங்குவார், அதே ஒரு மார்க்கெட்டில் வச்சு விற்பார், நம்ம பையர்ஸ் போய் அதை வாங்குவோம், அது வந்து ஒரு மார்க்கெட்டு. இன்னொன்று எக்கனாமிக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பையர் அண்ட் செல்லர் என்டர் இன்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஓவர் அ ப்ரைஸ். ஒரு ப்ரைஸ் வச்சு பையர் வந்து செல்லர்கிட்ட காசு கொடுத்து குட்ஸை வாங்கிட்டு போகிறத மார்க்கெட்டு அப்படின்னு எக்கனாமிக்ஸில் சொல்கிறாங்களாம். அடுத்து காஸ்ட் ரெஃபர்ஸ் டு எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் டியூ டு த ப்ரொடியூஸ் ஆர் அக்வயர் ஆஃப் குவாண்டம் ஆஃப் குட். இப்போ ஒரு குட்ஸ் நம்ம தயாரிக்க போகிறோம், அதுக்கேற்ற மாதிரி ரா மெட்டீரியல், எலக்ட்ரிசிட்டி, லேபர் சார்ஜ், வேஜஸ் அதெல்லாம் சேர்த்து வைக்கிறது பேர் காஸ்ட்டு. ப்ரைஸ் வந்து காஸ்ட்டோட ஒரு சின்ன பெர்சன்டேஜ் வச்சு நம்ம லாபத்துக்கு பண்ணுறது ப்ரைஸ். காஸ்ட்னா என்ன, ப்ரைஸ்னா என்னன்னு ஒரு டிஃப்ரெண்ட் வேரியேஷன் நம்ம நீங்கள் புரிஞ்சுக்கணும். ப்ரைஸ்னா என்ன, ஒரு குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அது ரா மெட்டீரியல், லேபர் காஸ்ட்டு, எலக்ட்ரிசிட்டி, அது மாதிரி எல்லா பில்ஸும் சேர்த்து வர்றது காஸ்ட். அது போக நம்ம லாபத்துக்கு விற்கிறோம்ல, அந்த ரெண்டு நமக்கு ஒரு லாபம் வரும்னு விற்கிறது பேர், அது ஒரு சின்ன பெர்சன்டேஜ், ஒரு 2 ரூபா 3 ரூபா சேர்த்து வச்சு விற்போம், அது வந்து ப்ரைஸ். அது 2 ரூபா 3 ரூபா குறைச்சி விற்கிறது காஸ்ட். அந்த காஸ்ட்னா என்ன, இப்போ அந்த குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஏற்பட்ட செலவுகள் தான் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரெவென்யூனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ இஸ் அப்டைன்டு ஃப்ரம் சேல் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதை வந்து இது என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராஃபிட்டு இல்லை லாஸோ அதை வந்து மெஷர் பண்ணாமல் மொத்தமாக குட்ஸ் அண்ட் சர்வீசஸில் இருந்து நம்ம எடுத்துக்கிறது தான் ரெவென்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ரெவென்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும், ப்ரைஸு இன்ட்டு டோட்டல் குவான்டிட்டி. இப்போ ஒரு குட்ஸோட ப்ரொடியூஸ் ப்ரைஸ் வந்து 5 ரூபா, அது ஒரு 100 பேனா விற்கிறோம்னா அது வந்து எவ்வளோ வரும்னு பாருங்கள், 500 ரூபா வரும். டோட்டல் ரெவென்யூ வந்து 500 ரூபா. இப்போ அதில் வந்து நம்ம ஒரு பேனா 5 ரூபான்னு சொன்னோம்ல, அதில் 4 ரூபா வந்து காஸ்ட்டு, அதோட 1 ரூபா வச்சு விற்கிறது ப்ரைஸ், அதாவது நம்ம ப்ராஃபிட்டுக்கு விற்கிறோம். அப்போ நம்மளுக்கு அதில் எவ்வளோ ரூபா வந்து ப்ராஃபிட் ஆகிருக்கு, 100 ரூபா ப்ராஃபிட் ஆகிருக்கும். அதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டிஆர் வந்து என்ன பண்ணுறோம், ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது எப்படின்னா ப்ராஃபிட்டு ஈக்குவல் டு டிஆர், அதாவது டோட்டல் ரெவென்யூ, அதுலேருந்து காஸ்ட்டை கழிக்கணும். இப்போ டோட்டல் ரெவென்யூ என்ன 500, காஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400. ஏன்னா ஒரு பேனாவோட விலை 4 ரூபா, அதில் வந்து 100 பேனா விற்கிறோம், அது வந்து நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் வச்சு விற்கிறோம். அந்த 1 ரூபாயை நம்ம குறைச்சிட்டு பார்த்தோம்னா 400 ரூபா வரும். 400 ரூபாயிலேருந்து 500 ரூபாயிலேருந்து 400 ரூபா போயிடுச்சுன்னா பாக்கி 100 ரூபா இருக்கும், அதான் நம்ம ப்ராஃபிட்டு. புரிஞ்சுக்கிட்டீங்களா, ரெவென்யூ என்ன, காஸ்ட் என்ன, ப்ரைஸ் என்னன்னு. அடுத்து ஈக்குலிபிரியம் 2 டைப்ஸ் இருக்குது, ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், பர்டிகுலர் ஈக்குலிபிரியம், ஜென்ரல் ஈக்குலிபிரியம். ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இருக்கும். அந்த டயக்ராம் உங்களுக்கு நல்லா ரெப்ரசென்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா
இந்த இடத்துல வந்து மார்க்கெட் பிளேஸ் வந்து மாறவே மாறாது. டிமாண்ட் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும், சப்ளை எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு மார்க்கெட் கண்டிஷன் கிடையவே கிடையாது. இப்போ இருக்க எக்கனாமியில் அது பாசிபிள் கிடையாது. அதனால் நம்ம அடுத்து இது வந்து ஸ்டேபிள் டைனமிக்கான ஒரு ஈக்குவலிபிரியம் தான் நம்ம இதில் இருக்கும். ஒரு டைம் டிமாண்ட் அதிகமாக இருக்கும், சப்ளை இருக்காது, சப்ளை அதிகமாக இருக்கும், டிமாண்ட் இருக்காது. அது மாதிரி ஈக்குவலிபிரியமான பொசிஷன் நம்மளால் அடைய முடியாது. பர்டிகுலர் ஈக்குவலிபிரியம், ஜென்ரல் ஈக்குவலிபிரியம், இது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிங்கிள் வேரியபிள் இருந்தால் அது பர்டிகுலர் ஈக்குவலிபிரியம் ஆங்க. அடுத்து an equilibrium on other hand when it is related to numerous variables, நிறைய வேரியபிள்ஸ் இருந்தால் அது ஜெனரல் ஈக்குவலிபிரியம் சொன்னாங்க. அடுத்து இன்கம், ஒரு பர்சன் அவன் சர்வை பண்ணுறதுக்கு ஏர்ன் பண்ணுற காசு, மணி, வெல்த், வளம், அதுதான். அதாவது இன்கம் நிறைய வார்த்தை இருக்குது. காசு அதாவது அவங்க சர்வை பண்ணுறதுக்கு வாங்குற காசு, வேலை செய்து வாங்குறாங்க காசு, அது அப்புறம் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற குட்ஸு அதாவது வளம், அது எல்லாமே ஒரு டைப் ஆஃப் இன்கம். அது வந்து மணி இன்கமில் தான் அது ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் 1.1 1.5 டாபிக் வரை எடுத்திருக்கோம். அடுத்து 1.6 அடுத்த வீடியோ நாங்கள் போடுவோம். தேங்க்யூ.